தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். Praise the Lord Jesus Christ. இன்னைக்கு வரை நம்ம அன்பை பற்றி தியானித்தோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு அருமையான ஒரு சிந்தனைக்குள் நாம் கடந்து போவோம். என்ன தெரியுமா? You are precious. நீங்களும் நானும் அவருடைய பார்வைக்கு விலையேற பெற்றவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுது. நம்ம நம்பிக்கைக்குரிய ஒரு செய்தி தான் நான் சொல்ல போறேன். ஓகேவா? கேட்கலாமா? திருப்பாடல் 139 14ஆம் இறைவார்த்தை. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவிழ்கின்றேன். உம் செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். திருப்பாடல் ஆசிரியர் அப்படி முழுமையா உள்ளத்தில் மனம் நிறைந்து இதை ஆண்டவர்கிட்ட சொல்றார். அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன். பாருங்க, நிறைய பேர் கவுன்சிலிங்லாம் வரும்போது என்ன சொல்றாங்க, சிஸ்டர் நான் கருப்பா இருக்கிறேன், என்னை யாருக்குமே பிடிக்கிறது இல்லை, நான் குண்டா இருக்கிறேன், என்னை யாரையும் பிடிக்கிறது இல்லை, நான் ஒல்லியா இருக்கிறேன். இதே தான் நிறைய பேர் வாலிப பிள்ளைங்கள என்கிட்ட கவுன்சிலிங் வரும்போது சொல்றது. ஒரு முறை ஒரு பொண்ணு வந்து அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, சிஸ்டர் நான் ரொம்ப கருப்பா இருக்கேன் சிஸ்டர், என்னை யாரும் எனக்கு அதனால தான் எனக்கு மாப்பிள்ளையே அமையல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்கோம். ஜஸ்ட் ப்ரேயர் பண்ணோம். அப்ப ஆவியானவர் கொடுத்த இறை வார்த்தை என்ன தெரியுங்களா? எழுதுங்க. இனிமை மிகு பாடல், இனிமை மிகு பாடல்ல முதல் அதிகாரம் 5வது இறை வார்த்தை. எருசலேம் மங்கையரே, கருப்பா இருப்பினும் நான் எழில்மிக்கவளே. கருப்பா இருப்பினும் நான் ஏழ்மிக்கவளே. ஈவன் இஃப் ஐ எம் டார்க் ஐ எம் பியூட்டிஃபுல், ஹேண்ட்சம். இதான் உண்மை. கடவுள் தன் சாயலாக நம்மளை படைத்தவர் அசிங்கமா படைப்பாரா? அவருடைய சாயல்ல இருக்கிறவங்க ஒரே ஒரு விதத்தை தான் நம்ம கடவுளுக்கு எதிராக ஒரு ரிமார்க் கொடுக்குறோம் அப்படின்னா, என்னைக்கு நானும் நல்லா இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். அப்பதான் யூ ஆர் பியூட்டிஃபுல், யூ ஆர் பியூட்டிஃபுல். ஆண்டவர் சொல்றார் செக்கரியா 2:8 உங்களை தொடுகிறவர்கள் என் கண் மணியை தொடுகிறார்கள். அப்படின்னா you are the pupil of the eye of God. கடவுளின் கண்ணின் மணிங்க. கையை நம்ம விரல் கிட்ட போனாலே கண்ணு மூடுது. அவ்வளோ பாதுகாப்பா நம்மளை பார்த்துக்கிறாரு. அவ்வளோ அழகா இருக்கீங்க நீங்க. ஒவ்வொருவரும் அவரவருடைய கடவுளில் சிறப்பு அம்சமாக இருக்கிறீங்க. அதனால கடவுளுக்கு நன்றி தான் சொல்லணும், குறையே சொல்லக்கூடாது. நன்றி சொல்லுங்க. அக்செப்ட் யோர்செல்ஃப். இயேசு சொன்னாரு, நீ உன்னை அன்பு செய்வதை போல் நீ பிறரை அன்பு செய். இப்ப நான் என்னையே நான் அன்பு செய்யலனா எப்படி நான் பிறரை அன்பு செய்ய முடியும்? அன்புக்கு அடையாளமே தெரியாது. கரெக்டா? யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு, சரியா? அவர் கையில தங்க இதை வச்சிருக்காரு, அழுக்கு படிஞ்சிருக்கு. அதுக்குள்ள காசு எல்லாத்தையும் வாங்கி பிச்சை எடுத்துருக்காரு. ஒரு பிளாக் ஸ்மித் இந்த என்ன செய்யற அதை பார்த்துட்டு அவர் விலையை அவர் உணர்ந்துட்டார். என்ன சொன்னாரு, இந்த தட்டை மட்டும் கொடுங்க, நான் உங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறேன், 1000 கணக்கில் பணம் கொடுக்குறேன்னு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு வாங்கிட்டார். அவரு வாங்கிட்டு போனோடனே அவருக்கு போனது, ஒரு சாதாரண அழுக்கு தட்டுக்கு இவ்வளோ பணமா? நான் இவ்வளோ நாள் பிச்சை எடுத்துட்டு இருந்தேன், இந்த பணத்தை கூட இவருக்கு இவ்வளோ சந்தோஷம். ஆனால் அதை காட்டிலும் அந்த பிளாக் ஸ்மித்துக்கு இப்போ சந்தோஷம். ஏன் தெரியுமா? அந்த தட்டு எப்படி தெரியுமானது? தங்கத்திலானது, கரைப்படைந்தது, அழுக்கானது.
அன்பு சகோதர சகோதரியே, அன்பு பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, யூ ஆர் ப்ரெஷஸ். நீ ஒவ்வொரு முறையும் நான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் நீ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ள போகும்போது நீ உன்னையே அழுக்குப்படுத்திக்கிற, நீ உன் அழகை மறைக்கிற. டோன்ட் வரி, பி ஹாப்பி. ஆனா இந்த அழகை நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு சொல்றேன். யூதித் தெரியுமா? யூதித்து புத்தகத்துக்கு வாவும். யூதித்து 8ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல இப்படியாக இருக்கு. யூதித் என்பது ஒரு கைம்பெண், ஒரு விதவை. 3 ஆண்டு காலமாக அவள் விதவியா இருக்கும்போது அவளை பார்க்கிறவங்க என்ன சொல்றாங்க? அவர் பார்வைக்கு அழகானவர், தோற்றத்தில் எழில்மிக்கவர். 8ஆம் வசனத்தை கேளுங்க, இதுதான் முக்கியம். யூதித்து கடவுளுக்கு மிகவும் அஞ்சி நடந்தார். அவரை பற்றி யாரும் தவறாக பேசியதில்லை. யூதித்தோட அழகு வாய்ந்தவளா இருந்தாலும் அவரை பற்றி யாருமே தவறாக பேச முடியல. அந்த அழகு தோட்டத்தை வைத்தே அந்த நாட்டு மக்களை காப்பாற்றினார். She made use of her beauty as a weapon. அதுதான் கடவுள் கொடுக்கப்பட்ட இந்த அழகை பயன்படுத்தி ஆண்டவருடைய ஆட்சியை கட்டியெழுப்போம். பெருமைப்படுவதற்காக அல்ல, இல்ல தாழ்வு மனப்பான்மைக்குள்ள போகுவதற்கு அல்ல. ஏசாயா புத்தகம் 43:4 வசனத்துல படிக்கிறோம். இவளை ஏறப்பெற்றவள், என் பார்வைக்கு இவளை ஏறப்பெற்றவள், மதிப்பு மிக்கவள், நான் உன்னை அன்பு செய்யன்னு சொல்றார் கடவுள். இந்த அன்பு கடவுள் நம்மோடு கூட இருப்பதனால அவருக்கு நன்றி சொல்லி நாம் முன்னேறி செல்வோம். எத்தகு முறையில் நம்ம படைச்சிருக்கார், நன்றி சொல்வோம். என் நாவில் வருவதெல்லாம் நன்றி ஆண்டவரே. இந்த அழகாய் நீங்க கொடுத்தது பியூட்டி லைஸ் இன் தி ஐ ஆஃப் தி பிஹோல்டர். நம் ஆண்டவர் அழகானவர், நம்மை படைத்தவர் அழகானவர், நம்மை பார்ப்பவர் அழகானவர். நன்றி சொல்லி ஜெபிப்போமா? பிதாவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, தூய ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே, இதோ ஏசாயா புத்தகத்துல சொன்னது போல யெசூரான் என்று சொல்லி உன்னை அழைப்பேன் என்று சொன்னீங்க. யெசூரான் என்றால் கண்மணி என்று அர்த்தம். எங்களை அன்பு பிள்ளைகளாக கண்மணியாக அழகாக படைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த உலகம் எங்களை எப்படி வேணாலும் சொல்லலாம். இதோ சீராக் புத்தகத்துல 11:2 வசனத்தில் இப்படி படிக்கிறோம். உடல் தோற்றத்தை பார்த்து யாரையும் புகழ வேண்டாம், அதை யாரையாவது தோற்றத்திற்காக யாரையும் இகழவும் வேண்டாம் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, என்னால் படைத்தது நீங்க. இதை உணர்ந்தவர்களாய் எங்களையும் நாங்கள் தாழ்வாக கருதாமல் பிறரையும் நாங்கள் தாழ்வாக பார்க்காமல் இருக்க எங்களை ஆசிரியம். அன்பு தெய்வத்தாய் எங்களுக்காய் பரிந்து பேசும். புனித யோசேப்பே எங்களுக்காய் பரிந்து பேசும். அனைத்து வானதூதர்களே, புனிதர்களே எங்களுக்காய் பரிந்து பேசும். ஆமென். God bless you. Ave Maria, Ave Maria, Ave Maria. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பீஸ்.